ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜவ்வரிசி வடை. ரீசென்ட் டைம்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. மேல வந்து கிரிஸ்பியா, உள்ள சாஃப்ட்டா, செம்ம டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு, அந்த ஓரமா இருக்க ப்ரவுன் கலர்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம தண்ணீல சோக் பண்ணி எடுத்துட்டு, நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறோம். இதுக்கு பதிலா வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த மெத்தட். பிரெட் போட்டு பண்ற மெத்தட். பிரெட்ட வந்து தண்ணீல நல்லா சோக் பண்ணி எடுத்துட்டு, நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி சுத்தமா இல்லாம இந்த மாரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். 1 கப் ஜவ்வரிசிய 5 to 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு, ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணி எதுவும் இல்லாம எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு பவுல்ல போட்டுட்டு, நம்ம நனைச்சு எடுத்த பிரெட்ட ஆட் பண்ணிட்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு, உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட நறுக்குன கருவேப்பில, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வறுத்து அரைச்ச வேர்க்கடலை பொடி 1/2 கப் ஆட் பண்ணிட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு, இது கையாலே நல்லா பெனஞ்சு விட்டுக்கணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி பெனஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி சின்னதா ஒரு உருண்டை பிடிச்சிட்டு, அது நல்லா வடை ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கணும். உதிராம பார்த்துக்கோங்க. நல்லா ஷேப்பா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாரி எல்லாமே தட்டி எடுத்துட்டு, ஆயில் ஹீட் பண்ணி ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வடையா வந்து போட்டுக்கலாம். வடையெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுறணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாரி பிரிச்சு விடணும். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டியிருக்கும். இந்த மாரி பிரிச்சு விட்டுறணும். இப்போ ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 2 பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. கலர் வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அது ஆயிலருந்து எடுத்து ஆயில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, நம்ம இதோட ஒரு மின்ட் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா, அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். இது வந்து டேஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு வடை மாரியே இருக்கும். இதே மாரி நெறைய ரெசிபீஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.